வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த பிரத்யேகமான தொகுப்புல ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆனா அதே சமயம் மனத உலுக்குற ஒரு நிஜ கதைய பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ கட்டுக்கதை இல்லங்க. நம்ம கண் முன்னாடியே நம்ம ஊர்லயே தொலைஞ்சு போன ஒரு நிலத்தோட உண்மையான கதை. வாங்க உள்ளே போகலாம். எந்த ஒரு கட்டுக்கதையும் இல்லாம நிஜமாவே கடலுக்கடியில மூழ்கிய நிலப்பரப்புகளும் இயற்கை பேரழிவால முற்றிலுமா அழிக்கப்பட்ட நகரங்களும் நம்ம பூமியில கண்டிப்பா இருக்கு. அத பத்தி தெளிவா புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இடம்தான் தனுஷ்கோடி. அரபிக்கடலுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவுல ராமேஸ்வரம் தீவோட ஒரு மெல்லிய விளிம்புல இருக்கிற ஒரு அழகான பகுதி. இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கிற ஒரு முக்கியமான புள்ளி இது. அந்த ஒரு மாபெரும் பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ்கோடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்பவே பிஸியான ஒரு வர்த்தக மற்றும் துறைமுக நகரமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய ரயில் நிலையம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம்னு எல்லாம் அங்க இருந்துச்சு. இந்தியாவையும் கொழும்பையும் நேரடியா இணைச்ச இந்த நகரத்தை அப்போ ஆங்கிலேயர்கள் ஆச்சரியமா குட்டி சிங்கப்பூர்னு தான் கூப்பிட்டாங்க. பகுதி 2, 1964 தனுஷ்கோடி புயல். இப்படி எப்பவும் பரபரப்பா இயங்கிட்டு இருந்தா ஒரு வர்த்தக மையத்தை உலக வரைபடத்துல இருந்தே மொத்தமா அழிச்ச அந்த நெஞ்ச பதற வைக்கும் சம்பவத்தை பத்தி இப்ப பாப்போம். 1964 டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு நடந்த அந்த புயலோட கொடூரமான வேகத்தை நம்மால இப்போ வரைக்கும் உணர முடியும். சாதாரணமா வீச ஆரம்பிச்ச காத்து எப்படி ஒரு மாபெரும் சூறாவளியா மாறுச்சுங்கிறத பழனின்னு ஒரு உள்ளூர் குதிரை வண்டிக்காரர் நேர்ல பாத்திருக்காரு. இரவு நேரத்துல ஒரு பயணியர் ரயில் போயிட்டு இருந்த அதே வேளையில நள்ளிரவுல மொத்த தகவல் தொடர்பும் முற்றிலுமா துண்டிக்கப்பட்டுடுச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது சாதாரணமான புயல் கிடையாது. காத்தோட வேகம் மணிக்கு 280 கிலோமீட்டர் தொற்றுக்குன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம சுமார் 40 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான அலைகளை அந்த நகரத்துக்குள்ள அது இறக்கவே இல்லாம தள்ளி விட்டுச்சு. இதை விட ரொம்ப துயரமான விஷயம் என்ன தெரியுமா? 6 பெட்டிகளோட பயணிச்ச அந்த ரயில்ல இருந்த 200 பயணிகள் அப்புறம் பழனியோட குடும்பத்தினர்னு சேர்த்து சுமார் 2000 பேரோட உயிரை அந்த இருண்ட ராத்திரியில கடல் காவு வாங்கிருச்சு. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம மொத்த நகரமும் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. பகுதி 3, ஒரு பேய் நகரத்தின் ஈடிபாடுகள். இந்த ஒரு கோரமான நிகழ்வு அந்த மொத்த நிலப்பரப்பையும் நிரந்தரமா எப்படி மாத்தி போட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு காலத்துல எப்படி இருந்த நகரம் இப்போ எப்படி இடிபாடுகளா மாறி நிக்குதுங்கிற அந்த முரண்பாட்டை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மக்கள் சந்தோஷமா வாழ்ந்த அந்த இடம் இப்போ சிதைஞ்சு போன தபால் நிலையம், உடைஞ்சு போன தேவாலயங்களோட இடிபாடுகள்னு வெறும் மணல் மேடா ஒரு தரிசு நிலமா காட்சியளிக்குது. புவியியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நிலப்பரப்போட 4ல் 1 பங்க கடல் முழுமையா முழுங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் இந்த இடத்த மக்கள் வாழ தகுதியற்ற பகுதின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இன்னைக்கு மன உறுதி கொண்ட ஒரு சில மீனவ குடும்பங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இத்தனை பெரிய பேரழிவுக்கு நடுவுலயும் ஒரு மாபெரும் ஆச்சரியம் நடந்துச்சு. ராவணனோட தம்பி விபீஷணன் ராமர் கிட்ட சரணடைஞ்சதா சொல்லப்படுற ரொம்பவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோதண்டராமசுவாமி கோவில் மட்டும்தான் அந்த ராட்சசாலைகள்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு கட்டமைப்பு. உண்மையிலே இது ஒரு ஆச்சரியம்தான். பகுதி 4, கடலால் மீட்கப்பட்ட நிலம். அழிஞ்சு போன மனித வாழ்விடத்திலிருந்து இயற்கை தன்னை எப்படி மறுபடியும் புதுப்பிச்சுக்குது அப்படிங்கிற நம்ப முடியாத கதையை தான் நாம் அடுத்து பார்க்க போறோம். அங்க இருக்கிற பல்லுயிர் வளங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மன்னார் வளைகுடா கடல்வாழ் தேசிய பூங்கா இப்ப அந்த பகுதியை முழுமையா தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருச்சு. ஒரு காலத்துல பரபரப்பான நகரமா இருந்த அதே இடத்துல இன்னைக்கு ஆவுலியாக்கள்னு சொல்லப்படுற கடற்பசுக்கள், டால்பின்கள், அப்புறம் இந்தியாவோட 23% மீன் இனங்கள்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் ரொம்ப செழிப்பா வாழ்ந்துட்டு வருது. இருந்தாலும் தண்ணி கதியில இருக்கிற இந்த அழகான சுற்றுச்சூழல் அமைப்பு ரொம்பவே மென்மையானது, ஈஸியா பாதிக்கப்படக்கூடியது. சிமெண்ட் மற்றும் செங்கல் தயாரிக்கிறதுக்காக மனுஷங்க பல வருஷங்களா செஞ்ச பவழப்பாறை அகழுது காரணமா வான் மாதிரியான தீவுகள் ஏற்கனவே 2ஆ பிளந்துடுச்சுங்கிறது நாம கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. பகுதி 5, நீரிணையை மீண்டும் இணைத்தல். இந்த அளவுக்கு இயற்கை சீற்றங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு திரும்பவும் மனித உள்கட்டமைப்பை கொண்டு வரதுக்காக பேசப்படுற சில சர்ச்சைக்குரிய திட்டங்களை பத்தி இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2002ல போடப்பட்ட ஒரு திட்டத்தோட அடிப்படையில தனுஷ்கோடியையும் இலங்கையோட தலைமன்னாரையும் இணைக்கிற மாதிரி சுமார் 23 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான பாலம் கட்டலான்னு 2 நாடுகளும் இப்போ ஒரு சாத்தியக்கூற ஆய்வுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இதுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கியும் நிதி உதவி செய்ய முன்வந்திருக்காங்க. சோ இந்த வேலைகள் இப்போ ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. இந்த பாலம் வர்றதால இருக்கிற 2 பக்க விளைவுகளையும் நம்ம நடுநிலையா பார்க்கணும்.
ஒரு பக்கம் இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான போக்குவரத்து செலவை 50% குறைச்சு பெரிய அளவுல பொருளாதார நன்மைகளை கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் தேசிய இறையாண்மை, சட்டவிரோத குடியேற்றம், கலாச்சார பாதுகாப்புன்னு சொல்லி இலங்கையில இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பாலம் இல்லாதது ஒரு குறையா பார்க்கப்பட்டாலும் நிரந்தரமா ஒரு நிலப்பரப்பு எல்லையை உருவாக்குறதுல இலங்கை அரசாங்கம் ரொம்பவே எச்சரிக்கையா தான் இருக்காங்க. இந்தியாவுடனான நிலவழி இணைப்புக்கு இலங்கை இன்னும் தயாராக இல்ல அப்படின்னு 2025ல இலங்கை ஜனாதிபதி சொன்ன இந்த வார்த்தைகள் அவங்களோட தற்போதைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ நாம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். எதிர்பாராத ஒரு புயலால உருவான பேய் நகரத்தோட இடிபாடுகள் மேல மறுபடியும் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க நாம தயாரா இருக்கோமா, இல்லனா இயற்கை தன்னோட பல்லுயிர் வளத்தால மீட்டுக்கிட்ட இந்த தொலைந்து போன நிலத்தை நிரந்தரமா கடலுக்கே சொந்தமா விட்டுட போறோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?